எல்லாருக்கும் வணக்கம். இந்த vlog எதுக்கு அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சுல vlog போட்டு. ஸோ அதனால் இந்த vlog இன்னைக்கு ஃபுல்லாக ஒன் டே நாங்கள் என்னதான் பண்ண போகிறோம் அதான் இன்னைக்கு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா உங்களோட சாரீ கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு, நீங்கள் கட்டுற சாரீலாம் எங்கே வாங்குனீங்க என்னன்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா. ஸோ அதனாலேயே அந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்மளே கொண்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஷாப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு இடத்துல மாற்றி வேறு வச்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த சாரியும் வந்து நம்மளுடைய ஷாப்பில் இருக்க சாரீ தான். சாரீ பிடிச்சிருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் நம்பர் போடுறேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது நாங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ இந்த சாரீ நான் கட்டிட்டு வரேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த vlog எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே பை. ஃபஸ்ட் நான் போய் இந்த சாரீ கட்டிட்டு வரேன். சாரீ எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஒன்று தான் இப்போ நான் கட்ட போகிறேன். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். இன்றைக்கி ஃபுல்லாகவே வரும். ஸோ வாட்ச் பண்ணுங்க. ஓகே பை. கட்டிட்டு வந்துடுறேன். ஓகே, இந்த சாரீ ஃபைனல் லுக்கு இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் போடுவேன், அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வெளிச்சம் கம்மியாக இருக்குடி. ரொம்ப நாள் ஆச்சு மேக்கப் வீடியோ போட்டு, மாய்ஸ்சரைசர் போட்டு கன்சீலர் இதெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளம் நான் எல்லாத்துலேயும் ஒன்று வச்சுருக்கேன். மஸ்க்கு, ஸ்கின்னு, ஃபாஸ்ட் ட்ராக்கு. அதுல பிங்க் கலர் ஆர்டர் பண்ணி பாருங்க. டிஸ் கலர்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. நான் சொல்லவே இல்ல, ஃபாரின் காரன் கிராஸ் பண்ண ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. அதை கொண்டு வா ஃபர்ஸ்ட். நீ வரும்போது அந்த ஸ்மெல் எனக்கு வரவே இல்லையே. நான் போடவே இல்லையே. போட்டு தான் காட்டணும் ஃபர்ஸ்ட். எங்கேயா போனாலும் அதுவே இவ்வளோதாண்டி இருக்கும் பாட்டில். சாரீ ட்ராப்பிங் வீடியோ எப்படி இருந்துச்சு எதுவுமே சொல்லலை யாருமே. பட்டு காட்டன் சாரீ கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வந்து காட்டன் சாரீ எப்படி கட்டுறது அதுதான். ஓகே, அதான் கேட்குறாங்க மக்கள். இது பியூரிஃபையர்ல அந்த பக்கம் ஒரு இது இருக்கு பாரு. போலாமா? என்னெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். சாரீ எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஷாப் சாரீ தான் இது. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நான் காட்டுறேன் ஒவ்வொன்றா பாருங்கள். ஓகே, இன்னும் நம்பர் நாங்கள் இன்னும் வாங்க மாட்டோம். ஆனால் ஆன்லைன் சொல்லிகிட்டே இருப்போம், நம்பர் வாங்கவே மாட்டோம் கடைசி வரைக்கும். அதான். ஓகே போகலாம். அவங்க வரமாட்டாங்க. யுவராஜனை வந்துட்டேன் அப்படின்னு வந்துடுவார், ஆனால் வரமாட்டார். சந்தோஷ் வந்து வாடான்னு சொன்னால் வரமாட்டியா? வாடான்னு சொன்னால் என்னது போடா அப்படின்னு சொன்னால் உடனே ஓடிடுறியா. வாடானா வரமாட்டேன். சந்தோஷம் வந்து நம்ம சந்தோஷ். வானா வரமாட்டேன், போ அப்படி சொல்றதுக்குள்ள ஓடி போயிருவியா. போன்னு சொல்றதுக்குள்ள ஓடிடுவியா. இல்ல போன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவன் மதுரையில் நிற்பியான். சரிங்கக்கா போயிட்டு வரேங்கக்கா அப்படி சொல்லுவான். வாடா காலில் விழுந்தாலும் வரமாட்டேன். அவன் வேண்டாம். மூஞ்சியை காப்பா தம்பி. கேமரா பாருங்க. ரெட்டி மீடியா பார்க்கணும்ல, வாங்க அண்ணே. கேமரா பாருங்க, கேமரா பாருங்க. இன்னைக்கு பார்த்து வந்து பப்ளிஷ் இந்த ப்ரமோஷன் தேவையில்ல, கட் பண்ணிக்கோங்க. கேமரா பார்த்துங்க. பிராங்க் எடுக்காதடா, காலியா போச்சுன்னா சொல்லிக்கலாம்டா. அக்கா பேட்டரி தீந்துருச்சுக்கா, அதுக்கு எடுக்கிற. அக்கா காலியா போச்சுக்கா, நாங்க என்னக்கா செய்ய அப்படி சொல்லலாம். நீங்க முதல்ல யார் டீம்? இவருதான், இவருக்குதான் வேலை. இதே வேலையா சுத்தி திரிறாரு. ஸ்டேஷன் போயாச்சு, போயிட்டாரு. பஸ் ஸ்டாண்டு போல
எதுக்கு போனீங்க அதை சொல்லுங்க. வீடியோ எடுக்க தான் போனோம். வீடியோ எடுக்கலாம். அப்புறம் என்ன முறுக்கு வைக்க போவாங்க? எப்படி இவங்களை வச்சு நான் குடும்பம் நடத்துறேன் பாருங்க நீங்களே. இது இல்ல ஒண்ணு அமைதியா பின்னாடி ஒண்ணு நிக்குது பாருங்க. அது அதுக்கு மேல அதை அப்படியே அங்கிட்டு திரும்பி காமிக்கமா. உனையும் காட்டுமா இதுவும் அதேதான். இவங்கதான் அவங்க அதுக்கு மேல இவங்க கையால வரைச்சிட்டாங்கப்பா. தூக்கி போட்டிருக்காங்க. இந்த பூ இந்த குருவிக்கு ஒரு இயற்கையோட வாழ்ந்த மாதிரி ஒண்ணு இருக்கணுமேனு வாங்கி போட்டா பூவை வெளியே தூக்கி போட்டிருக்காங்க உள்ளக்கு போடாம. நான் என்னடா பூ காணான்னு உள்ளக்கு தேடுறேன். யாரு குஞ்சு பொரிச்சிருச்சுடா 3 குஞ்சு. என்ன சொல்றீங்க? ஆமா அவங்க இப்ப பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்படியா? ஸ்பேரோ வந்து பேரண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெஸ்ட் வைக்க போறோம். பிறந்துருச்சா குழந்தை? ஆமா 3 குழந்தை. இல்ல நீ அதுல உங்க அம்மாவை கட்டினீங்க பாருங்க. பாய்ப்பா கேட்ட போட்டு கல்யாணம் பண்ற மாதிரி திறந்து போட்டிருப்பீங்க. பாய். அதான் நாயெல்லாம் வந்துட்டு போகுது. வீடியோ எடுக்க எப்பவும் போல நம்மளுடைய தோப்பு. நம்ம தோப்புக்கு வந்திருக்கோம். நம்ம தோப்புன்னு சொல்லாத அப்புறம் நீ வாங்கி போட்டிருக்கேன்னு நினைக்க போறாங்க. யாரோ ஒருத்தவங்க வாங்கி போட்டாங்க, நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அதனால நம்ம Unleash the beat with Landmark. Bluetooth mode. என்ன பேர் வருது? லேண்ட்மார்க். அக்கா எஸ் எல்லா வீடியோ எடுத்துட்டாங்க. மயிலாக்கா சுற்றி இடத்தெல்லாம் எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து லேண்ட் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். லேண்ட் ப்ரொமோஷன். இந்த பக்கம் ஒரு ஏக்கரு, அந்த பக்கம் ஒரு ஏக்கரு, பக்கத்துல காலேஜ், எல்லாமே நம்மது தான். ஆனால் ஓனர் வந்து திட்டுவார். இது காப்பி ரைட்ஸ் ஆகும். போதும் வேணா போதும். ஆமா எனக்கு போதும். ரொம்ப போனா 1 2 3 அதேதான் மதி பெருசுங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல போதும். இன்கம் சூப்பரா இருக்கு. ஓகே. மைக் ஆனா அதை நான் கேட்க கூடாதான். ஆமா மைக் உன்கிட்ட இருக்கும். வீடியோ எடுப்பாங்க. கேட்கும்ல நான் பேசுறது. கொஞ்சம் லைட்டா கேக்குது. அது வீடியோ எடுப்பேன்க்கா. ஆனா இதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுங்கிறாரு. என்னங்க எனக்கு புரியல. எடுப்பாரா? அப்படி சொல்லல. நம்ம நிறைய ஃபுட்டேஜுக்கு நிறைய எடுத்துக்கிறோம்ல. இது வேணும் அது வேணும் கேட்டக்கூடாதுன்னு. இப்போ இப்படின்னாங்க இப்படின்னாங்க 4 தான் வைக்க முடியும். 40 எடுத்தா அப்ப அந்த 40 வேற எதுல கனெக்ட் பண்ணி விடுறது காட்டணும்லடா. அத அதுக்கான தகுந்த ஆமா சொல்லிடுவாங்க. எப்படின்னா அக்கா என்ன எடுக்க சொல்ல நிறைய எடுத்துரு. இந்த காஸ்டியூம்ல வேற காஸ்டியூம் மாத்தினதுக்கு அப்புறம் இந்த இப்படி திருமணம் இல்லை அது நீங்க வைக்கல, இப்படி பார்த்தேன்ல அது அக்கா அது வேற. சரிக்கா போட்டு கலரை மாற்றி போட்டு விடுங்க. எங்கே மாற்ற முடியும்? எடிட்டர் பார்த்துக்குவாரு அப்படின்னு. இதெல்லாம் வரணும்ப்பா. ரெடி ஆக்ஷன் பூச்சா Incoming call. ப்ளூடூத் கட் பண்ணிருடி. இருக்கட்டும் பேபி. கீழ பார்த்தா கேமரா வாங்க. இப்படிலாம் சேவ் பண்ணிடலாம். அது ஃப்ரீ ஹேர். ஆத்துக்குள்ள இருக்காது. அப்படி வந்து என்ன டிஆராடா? அப்படி ஊதி விடுங்க. அப்ப இது வந்து டைரக்ஷன் தாத்தான்னு போடுங்க. தாத்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம தாத்தா பிடிப்போம்ல தாத்தா. என்ன உங்களுக்குலாம் தெரியுங்களா? நீ பிடிச்சிருக்கீங்களா தாத்தா? டைரக்ஷன் தாத்தா. ஊதுறதுக்கு முன்னாடியே பறந்துருமேனே. ரெடியா? அவ்வளோதான். என்ன இன்னொரு டேக் போயிடலாம். நல்லா தாத்தா இரு அதுக்குள்ள தாத்தா எங்க போறீங்க? நசிக்கிருவேன் தாத்தா. அப்புறம் உங்களை பறக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன். கீழே போட்டு கல்ல வச்சிருவேன். சும்மா அப்படி வாய வைக்கணுமா? ரெடியா? ரோலிங்ல இருக்கு. ரெடி. ராத்தா போய் 1 மணி நேரம் ஆச்சு. உனக்கு எப்படி இருக்கு? ஓகே. பால் காய்ச்சலுக்கு வராமல் இன்னைக்கு வந்திருக்காரு அண்ணே வேலைன்னு. வாங்க போகலாம். வீட்டில் வாங்க சிஸ்டர். நல்லா இருக்கீங்களா? ஐயா குளோபல் கிளென்சிங் மில்க்.
நியூ கடைக்கு நாங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்க 2 பீப்பிள்ஸ்ங்க. வணக்கம். இல்லை அது வந்து நான் யூஸ் பண்றதெல்லாம் விட்டுட்டேன். ஆட்டே போற வந்து கண்ணு வச்சு எனக்கு மேல நிறைய வச்சிருக்காங்க. மைக்கு வேணும்ல? எப்படி இருக்கே பாருங்க. மைக் இல்லாமலே ஒரு நேரம் பேசுறீங்களே. நல்லா இருந்தேன். இப்போ டல்லா இருக்கேன் பாருங்க. இல்லை ஒரு நம்ம கேர்ள்ஸ் கடைக்கு போனோம்னா கேர்ள்ஸ் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காஸ்மெட்டிக் அது எல்லாமே இருக்கும். ஆனால் இவர் ஆஃபீஸ் போனால் ஃபேஸ் சீரம், ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் எல்லாமே வச்சுருக்காருங்க அவர். ஏன்னா ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்காரு. ஸ்டுடியோக்காரங்க அதெல்லாம் நீ வந்து சொன்னதுலேருந்து போச்சு. அம்புட்டு ஒன்றுமே யூஸ் பண்ணல, அவ்வளோதான். எதுக்கு ஜென்ஸ்க்கு அதெல்லாம் வைக்கக்கூடாது, அப்போ தேவையில்லாது. அது வந்து நீங்கள் சீரம் ஸ்கின் கேர் கொடுப்பீங்க ஸ்டுடியோக்காரங்களுக்குன்னு. எல்லாரும் ஸ்டுடியோக்கு வந்தால் மேக்கப் ப்ராடக்ட், பவுடரு, பொட்டு, சந்தனம் கொடுப்பாங்க. இவங்க வந்து ஸ்கின் கேர் கொடுப்பாங்க, சன்ஸ்க்ரீன் இதெல்லாம். இவங்க ஸ்டுடியோ பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் தருவார். எங்களுடைய இதில் இருக்கு, ஆஃபர்ல இருக்கு. ஆமா, இந்த மைக்ல ஒரு 35 ரூபாய்க்கு பட்ஜெட் பண்ணி இப்போ கல்யாணம் எடுக்கிறாங்க, நீங்கள் ஷூட் பண்ணுறோம், அது ஆல்பம் கொடுக்குறப்ப அது சேர்த்து கொடுக்கும். ஆல்பம் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கல்ல? முட்டிக்கால் போட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த அண்ணனை போய் இந்த குடும்பமே தப்பா பேசிட்டீங்க. அதாவது மக்களே, இன்னைக்கு தேதி என்னன்னு பார்த்துக்கோங்க. தேதி வந்து இன்னைக்கு எதுனா 2:45 தேதி என்ன இன்னைக்கு? ஆமாம் தம்பி, அக்கா அப்படி காட்டிட்டு இப்படி கொடுப்பேன், வாங்கி திரும்ப என்கிட்ட கொடுத்துடக்கூடாது. நான் இங்கே எடுத்துக்கிடுவேன், அடுத்து நீ எடுத்து அது பல்லு பார்த்தீங்க, பல்லுகள்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. எனக்கு இந்த பல்லுகள்லாம் சொல்ல தெரியாது. முந்தானையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும். நாங்கள் அர்கானி ஸ்டைலில் தான் நாங்கள் சொல்லுவோம். என்ன பார்த்தீங்களா? நம்ம வீடு பால் காய்ச்சினதுக்கு வர முடியாதவங்களாம் இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பால் காய்ச்சி இப்போ 4 மாதம் ஆச்சு, 4 டியூ கட்டிட்டேன்.
வேலை நேற்றுக்கு தான் வந்திருக்காரு, gift கொண்டு வந்திருக்காரு. பாத்திரம் சவுண்டு கேட்குது. என்ன கிஃப்ட்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 2 விளக்கு இருக்கோ? இல்லை, ஆமாம் 2 விளக்கு இருக்கு. சரி ஓகே. அது இது வந்து பார்லரில் வைக்கிறதுக்காக நம்ம கடையில் இருக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் பேன் கேக், அப்புறம் அரோமா. இது வந்து என்னென்னா ஃபேர்னஸ் க்ரீம், மல்டி விட்டமின், ஆல் ஸ்கின் டைப்புக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஃபேர்னஸ் க்ரீம் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இது டைமண்ட் ஃபேஷியல் பண்ணுறதுக்காக, பார்லர் அவங்களுக்காக. அடுத்து வந்து ஒரு இதில் வந்து வைப்ஸ்லாம் இருக்குது. வைப்ஸ், வாஸ்மால் ஷாம்பு, ஹேர் கலர் பண்ணுறதுக்கு. பரமேஸ்வரி, அப்புறம் என்ன பரம் இவ்வளோ விஷயம் உனக்கு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கு? ப்ரமோஷன் பாவியில் நம்ம கடைக்கு ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். பிபி க்ரீம் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த மாதிரியே வச்சுருவோம். இது என்ன வந்து ஃபைனல் மேக்கப் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான், அவ்வளோதான். என்ன விஷயம்னா, எல்லா பெண் குழந்தைங்க ஏன் வேணும், பெண் குழந்தைங்க வேணாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த இந்த காலத்தில் பெண் குழந்தைங்கள் வந்து நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி கடவுளே எனக்கு பிறந்தா 2மே பொண்ணாக தான் கடவுளே பிறக்கணும் அப்படின்னு நான் நிறைய ப்ரே பண்ணேன். எனக்கு வந்து பொண்ணு தான் பிறக்கணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணேன். அதுக்காக பையன் பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, எனக்கு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு கடவுள்கிட்ட அவ்வளோ ப்ரே பண்ணேன் நான். அப்போது எனக்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணும்போது கூட, பண்ணலாமாம்மா, உனக்கு பொண்ணு ஓகேவா, இல்லை பையன் எதுவும் வேணும்னு கேட்பியா, பண்ணலாமா அப்படி டாக்டர் கேட்குறாங்க. உடனே பண்ணிடுங்க, எனக்கு 2 பொண்ணு போதும், வேறு ஒன்றுமே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு 2 பெண் குழந்தைங்க. ஏன்னா எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு அம்மாவாக நான் தான் அவங்கள கவனிக்கணும். ஆனால் இவங்க அம்மா மாதிரி என்ன கவனிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க தான் என்ன கவனிக்கணும். நான் தான் அவங்களுக்கு டிஃபன்லாம் பண்ணி கொடுக்கணும், எல்லாமே நான் தான் செய்யணும். ஆனால் அவங்க வந்து எனக்கு அம்மா மாதிரி என்ன கவனிக்கிறாங்க. இப்போவே பாருங்களேன், என் அவள் தான் தோசை சுட்டிருக்கா, அவள் தான் சட்னி அரைச்சிருக்கா, என்ன வேணும் ஏது வேணும் எல்லாமே. இது எப்படி சொல்கிறேன்னா, சாம்பார் ஒரு கிண்ணத்தில் கொண்டு வா, இட்லி பொடி, என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்னு எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி என் பொண்ணுங்க 2 பேரும் இந்த வயசுலேயே அப்படி பார்க்குறாங்க. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பொண்ணே வேணாம் நிறைய பேர் சொல்லுவீங்கள்ல, அவங்களுக்காக சொல்கிறேன் நான். பொண்ணு வந்து நமக்கு கிடைச்ச வரோங்க, கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு இவங்கெல்லாம். எப்படி சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் பெரிய கிஃப்ட்டுங்க. கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு இவங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க எல்லாம் வேறு லெவல். இப்போ வந்து முட்டை தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கா. ஆனால் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்ததே இல்லை. உனக்கு யாராவது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சொல்லி கொடுத்ததே இல்லை. எப்படி தோசை சுட பழகுனா, எப்படி சட்னி வைக்க பழகுனா, எதுவுமே எனக்கு தெரியல. திடீர்னு பார்க்குறேன் சட்னி வைக்கிறா. எங்கள் அண்ணன் தான் எனக்கே சொன்னிச்சு, பரமேசு வீட்டுக்கு எங்கள் அண்ணன் இன்னும் பெருமையாக சொல்லும், பரமேசு வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்களாம் என்ன சட்னி வைக்கிறீங்க, மருமக வச்சா பாரு ஒரு சட்னி. என்னடா அவங்க சொல்கிறாங்க, நமக்கு தெரியலடான்னு பார்க்குறேன், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பெண் குழந்தைங்களாம் நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. நிறைய பேர் பொண்ணே வேணான்னு சொல்லுவீங்கள்ல, பொண்ணு தான் வேணும். இப்போல்லாம் பசங்களை வச்சு மேய்க்கிறத விட பொம்பளை பிள்ளைங்க தான் பெஸ்ட்டு நமக்கு. எப்படி முடியாத காலத்தில் பொண்ணுங்க நம்மளை பார்ப்பாங்களாங்கிறத விட, இப்போ நான் தான் அவங்களுக்கு தோசை சுட்டு தரணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் அவங்க என்னை கிச்சன் பக்கமே விட மாட்டாங்க. அவளுக்கா ஏதாவது செய்யணும் சாப்பிட்ணும் அப்படின்னா என்கிட்ட வந்து மா இது நீ செஞ்சு தரியாம்மா அப்படின்னு கேட்பா. அப்போ தான் என்னை கிச்சனுக்குள்ளே விடுவாங்க, அது வரைக்கும் விட மாட்டாங்க. இதனால் என்ன ரீசன் அப்படின்னா, சே அம்மா என்ன ரீசனா நீ அம்மா கிச்சனுக்குள்ளே விடாமல் இருக்கிறதுக்கு? நீ ஆல்ரெடி டான்ஸ் போயிட்டு வந்து களைப்பாக தூங்குவ, நீ இதில் இந்த வேலையும் செஞ்சிட்டேன்னா உனக்கு ரெஸ்ட்டே இருக்காதுல்ல. ஸோ ப்ரோக்ராம் போயிட்டு வந்து தூங்கிடுவேன், டைமுக்கு எந்திரிக்க மாட்டேன், டைமுக்கு சாப்பிட மாட்டேன். அதனால் அவங்க நீ வந்து ஆடுற வேலையை மட்டும் நீ பாரு, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஆடுறியா அதோடு நிப்பாட்டிக்க போதும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உங்கள் வீட்டில் என் பொண்ணு குழந்தைங்க எப்படி தான் இருப்பாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இவங்கள மாதிரியே திருநா பசங்க அவங்களும் வேறு லெவலுங்க. ஆனால் அதுக்காக பசங்கள்லாம் செய்ய மாட்டாங்கலாம் கிடையாது, நம்மளுடைய சொல்லி கொடுக்குற விதத்தில் தான் இருக்குது.
திருஅன்னை வந்து எங்கள் அண்ணி வளர்ப்பு வேறு லெவல். அவங்களும் இதே தான் சேம். அத்தை அது வேணுமா, அத்தை இது வேணுமா, அத்தை 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 அவ்வளோ உயிரை விடுவாங்க இவங்க. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே, பை. மேக்கப் பண்ணாமல் அந்த ஐலாஷ், இது கண்மை, மஸ்காரா இதோட தூங்கும்போது காலையில் பார்க்கும்போது கருவளையம் வேறு லெவலில் இருக்குது. கருவளையம் நினைப்பாங்க. ஏன்னா நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இருக்கிற சின்ன பசங்க, ஆம்பளை பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, போதை தான் நம்மளுடைய சந்தோஷம். அதாவது குடி, சிகரெட் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். வேறு நமக்கு சந்தோஷம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்க, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்போல்லாம் என்னென்னா, பெரியவங்க தான் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுவாங்க. அதுவும் கவலையை மறக்கணும், வீட்டில் பஞ்சாயத்து, அங்கே பஞ்சாயத்து, இங்கே பஞ்சாயத்து, கவலையை மறக்கணும்னு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டவுசர் வாங்கினாலும் பார்ட்டி, பனியன் வாங்கினா பார்ட்டி, பார்ட்டி தான், எனி டைம் பார்ட்டி, சரக்கு இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தம்பி ஒரு பையன், தெரிஞ்ச பையன், நம்ம கூட ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருக்கான், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஐடியிலே இருக்குது வீடியோஸ். அந்த பையன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டான். முந்தா நாள் நினைக்கிறேன் இறந்து போயிட்டான். என்ன விஷயம்னா, போதை, ட்ரக் அடிக்ஷன், அதனால இறந்து போயிட்டான். அவன் வந்து ட்ரக்கு தான் நமக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு, அது இப்போ அவன் உயிர் போயிடுச்சு. அவங்க அம்மா, அவங்க அக்கா, அதாவது நமக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலியே இருக்குங்கிறது வந்து தெரியல. அசால்ட்டாக முடிஞ்சு போச்சு எல்லாமே. நான் அதுக்கு பின்னாடி எத்தனை பேருடைய வலி இருக்குது. தாய்க்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன், அக்காவுக்கு ஒரே ஒரு தம்பி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காது திரும்ப. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளே அழிச்சுக்கிறோங்கிறது தெரியாமலே டக்கு டக்குன்னு அழிச்சுக்கிறாங்க. ஒரு தடவை நான் ஒரு கடையில் மெத்த கடையில் வேலை பார்த்துட்ருந்தேன். வேலை பார்த்துட்ருக்கும்போது அங்கே என் கூட ஒரு 2-3 பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அவங்களோட தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னடா வாழ்க்கை, அது செத்துடலாம் போல் இருக்குடா அப்படின்னு நான் சொன்னேன். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொன்னிச்சு, அப்படி சொல்லாதீங்கக்கா, பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்கக்கா. இல்லை, ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப முடியல, அவள் தான், நம்மளால் அடுத்து ரன் பண்ணணுமா, அதெல்லாம் நமக்கு தேவையா, பேசாமல் நம்மளால தானே எல்லாமே, நம்ம ஒரு ஆள் நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே நார்மல் ஆயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். இப்போது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒன்று இருக்குது, 2 பொண்ணுங்க. அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய தங்கச்சி, அக்கா நீங்கள் வந்து அப்படி சொல்லாதீங்கக்கா, உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு நாள் அன்னைக்கு அந்த சொல்லாதீங்கக்கா, ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னிச்சு, என் தங்கச்சிக்கு விடிஞ்சா பர்த்டே, தங்கச்சிக்கும் அந்த பொண்ணுக்கும் எனக்கு தெரியல. அப்போ அவங்க அம்மா, அந்த பொண்ணு, தங்கச்சி 3 பேர், அம்மா 2 பொண்ணுங்களும் நைட்லாம் உட்காந்து மெஹந்திலாம் வச்சுருக்காங்க. காலையில் பர்த்டே சாக்லேட்லாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி மெஹந்திலாம் வச்சுருந்துருக்காங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது அம்மா தூக்கில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு, அந்த வலி எப்படி இருந்திருக்கும். என்னன்னா, புருஷன் பொண்டாட்டி சண்டை தான், குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சண்டை போட்டதில் அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எங்கள் அம்மா இறந்து போயிடுச்சுங்கிறத விட எங்கள் 2 பேரையும் எங்கள் அம்மா பார்த்துருந்துருக்கலாம்ல. இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், என் தங்கச்சி ஒரு இடத்துல வேலை பார்க்குறா, சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களை ஒதுக்கிட்டாங்க, யாருமே எங்களை பார்க்கல, யாருமே எங்களை கவனிக்கவே இல்லைக்கா. எங்கள் அம்மா சுயநலமாக செத்து போயிட்டாங்க, சுயநலமாக எங்கள் அப்பா சண்டை போடுறாரு அப்படின்னு சுயநலமாக எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கக்கா. ஆனால் எங்கள் அம்மா யோசிச்சு பார்த்துருக்கலாம்ல. இப்போ நாங்கள் ரோட்டில் திரியிறோம், அந்த குடிகாரன்ட்ட நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சி ஒன்று எங்களை கொண்டுருந்துருக்கலாம், இல்லை எங்களுக்கு ஏதாவது கூட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க மட்டும் செத்து போயிட்டாங்கக்கா. இப்போ நாங்கள் ஆதரவு இல்லாமல், சொந்தக்காரங்களுடைய அரவணைப்பு இல்லாமல், அங்கே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இங்கே ஒரு வேலை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக செத்துருவீங்கக்கா, உங்களோட குழந்தைங்க ஏமாந்து போயிடுவாங்கக்கா. அந்த வார்த்தையை விளையாட்டு கூட இனிமேல் சொல்லாதீங்கக்கான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சா. இன்றைக்கி வரைக்கும் இங்கே சாகணுங்கிற அந்த மனநிலையை நான் கொண்டுகிட்டே வந்ததில்லை. அப்படியே வந்தால் கூட அதுலேருந்து மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்குமே சாகணும்,
நம்ம ஏன் சாகணும், நம்ம தாங்குறோம் தானே. கடவுள் இவ்வளோ பிரச்சனையை கொடுக்க தெரிஞ்ச கடவுள் அதுக்கு சொல்யூஷன் கொடுக்காமலே இருந்திருப்பார். ஸோ அதனால தான் என்ன பிரச்சனைகள் வந்தாலுமே சிரிச்சுட்டே கடந்து போய்கிட்டே இருக்கேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, போதை ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, இல்லை ஒரு ஃப்ரெண்டா உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நிறைய பசங்க பார்த்துட்ருப்பீங்க. குடிக்காதீங்கன்னா இல்லை, அப்படியும் குடிக்காதீங்கன்னா உடனே யாராலையும் நிப்பாட்ட முடியாது. உங்களுடைய சந்தோஷத்துக்காக என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி இருந்துக்கோங்க. நம்ம குடிக்கிறனால நம்ம பின்னாடி நமக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களுடைய வழி என்ன, என்னோடய வாழ்க்கை இந்த நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா குடி தான். எங்கள் அப்பா சீக்கிரம் இறந்து போனதும் குடி தான். குடித்ததுனால தான் அவருடைய பாடி அந்த கண்டிஷன் வந்தது. அதனால சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு தேவையில்லாமல் அந்த போதையை போட்டுட்டு குடிக்க போகிற நேரத்தில் பிள்ளைகளை பார்க்குமே மனசு மாறி அவன் இறந்து போயிட்டான் அந்த பையன். ஆனால் அந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா அவங்க அம்மாவுக்கு? அது யோசிக்கல. நம்மளை மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோம். நமக்கு அப்புறம் அடுத்து இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதான் விஷயம். ஓகே, ரொம்ப தத்துவம் சொன்னால் நல்லா இருக்காது. அடுத்து கண்மை எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. என்ன விஷயம்னா, நம்ம ஷாப்க்கு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நல்லா இருக்குமா, இந்த ஃபேஸ் வாஷ் நீ யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் நம்ம கடைக்கு ஆர்டர் பண்ணும்போது இந்த இது வந்துருந்துச்சு. நம்ம கடைக்கு ஆர்டர் பண்ணும்போது இந்த ஃபேஸ் வாஷும் சேர்த்து எனக்கு அனுப்புனாங்க. நீ ட்ரை பண்ணி பாரு. ஏன்னா நம்மளை நம்பி வர கஸ்டமருக்கு நம்ம வந்து ரியாலிட்டியாக தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம கடையில் கடையிலேயும் வாங்கிக்கோங்க. இல்லை ஆன்லைனில் வேணும் அப்படின்னா நான் ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ போய் ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். 1 செகண்ட். ஒயிட் கலரில் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. யூஸ் பண்ணிட்டு வரட்டுமா? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர வெயிட் பண்ணு. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். நல்லா தாங்க இருக்குது, நிஜமாகவே நல்லாயிருக்கு. ஆல் ஸ்கின் டைப் தான் போட்டிருக்காங்க. என்னோடய ஃபேஸ் பாருங்களேன், உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்? நல்லா தான் இருக்குது. நம்ம கடை ப்ராடக்ட்டுங்கிறனால நான் சொல்லலை, நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபேஸ் நல்லா தாங்க இருக்குது, நிஜமாகவே. இந்த பாருங்கள், ஆல் ஸ்கின் டைப் தான், நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த vlog இதோட முடியுது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து பட்டர்ஃப்ளை பிளாசா இந்த பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இது மூலமாக தான் நான் ஆன்லைனில் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன் பர்ச்சேஸ்க்காக இன்னும் நான் நம்பர் எதுவும் வாங்கலை. நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஓகே, பை. குட் நைட் எல்லாருக்கும். பை.